என்ற நூலிலிருந்து 21வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 21. நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெல் கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால்தான். நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெல் கட்டும் பேரும் புகழும் பெரு வாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால்தான். சிவந்த தாமரையால். செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள். வஞ்சம் இல்லார்க்கு, வஞ்சனை இல்லாதவர்க்கு நீரும் தண்ணீர் வசதியும் நிழலும் வசிப்பதற்கு வீடும் நிலம் பொதியும் நெற்கட்டும் நிலத்திலே நிறையும் நெல் போரும் பேரும் நல்ல பெயரும் புகழும் கீர்த்தியும் பெருவாழ்வும் சிறந்த வாழ்வையும் ஊரும் கிராமத்தையும் வரும் திருவும் வளர்கின்ற செல்வத்தையும் வாழ்நாளும் நீண்ட ஆயுளையும் என்றும் தரும் எந்நாளும் தந்து அருள்வாள். அதாவது வஞ்சனை இல்லாதவர்க்கு நீர், வீடு, நெல், பெயர், புகழ், சிறப்பான வாழ்வு, கிராமம், வளரும் செல்வம், நீடித்த ஆயுள் ஆகியன திருமகளின் திருவருளால் எந்நாளும் கிடைக்கும். மீண்டும் பாடலை பார்ப்போம். நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெல் கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால்தான். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம்.